ஆமா நீ அங்க வந்த பூவை எடுத்து வச்சுக்கிறா, பொட்டு எடுத்து வச்சுக்கிறா, புடவை எடுத்து கட்டிக்கிறா, வளையல் எடுத்து மாட்டிக்கிறா. காய்ச்சல் முகத்துக்கும் மீச முளைக்கிற முகத்துக்கு வித்தியாசம் எங்க ஓடனாலும் ஐயோ இது என்ன மனித கொள்ளையே யாரிடம் கொள்வி நகரம கொள்ளையே நெருங்கி வருகிறான் நெருங்கி வருகிறான் என் செல்வங்களா என் மக்களா சுவாமி யாரால் என்ன பாவப்படு காவலியே என் மகன் சம்சனாராவதி சுவாமி என்னுடைய மகனா ஆமா சுவாமி வருத்தப்படாதே சென்று வாருங்கள் நான் அவனை கவனித்து ஒரே ஒரு மகன் சொல்லி உனக்கு செல்லமா செல்ல கொடுத்து வளர்த்தனே அதுக்கு நீ செய்ய காட்டியராய்த்து நன்றியராய்த்து நான் ஒன்னும் செய்யவே இல்லை. எல்லாம் உண்டான வந்ததா எல்லாம் உண்டான வந்ததை அறிவிலட்ட பேரை பதை பாதை கடமை பஞ்சமா பாதனை செய்யாதீங்களா பார்வை சொன்னே கடைசியிலே எது நான் நினைச்சதா அதே செய்தீங்களா பாவி காரணம் என்னப்பா அவன் காவல்காரை ஆயிரம் செய்வா ஆனால் நீ உன் எதிர்கால மன்னனாக இருக்க வேண்டிய நீ இப்படி பதுமை குடிப்பதும் பெண்களை கற்பழிப்பதும் என் பாபுடற்கு நீதி என் மக்கள் வைத்தாலும் போல நாட்டை உனக்கு மணிமுடி சூட்ட வேண்டும் என்று செய்ய மாட்டேன் ஊர்ல உலகத்துல கடக்காத்தியா கொஞ்சம் ஏறி போச்சு. அதனால பொம்பளைங்களை போட்டோம். இது பெரிய வயசான கேவன் அவனுக்கு என்ன தெரியும்? இந்த நாட்டை உனக்கு கொடுக்குறானா கேளு. எவ்வளோ பயிர தலைமால நாள் கட்டிய கூட இறுதியாக உறுதியாக என் உயிர் உள்ளவரை உனக்கு நாட்டை வடிவு சூட்ட மாட்டேன். சூட்ட முடியாது, நாட்டை தர முடியாது. நாட்டை இனி முதல் கொண்டு நீ ஆள தகுதி கிடையாது. தாலி அர்த்த பசங்க நாங்க கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி அர்த்தங்களை மங்களம் பாண்டிய நாடக மடத்துல 60,000 கட்டணும். ஆமா சீதர் பாலாங்கிற சீதர் கட்டணும். வாங்காது இருந்தா போதும். எப்பொழுது என்னுடைய சிரசை அலங்கரித்த மணி மகுடத்தை நீ எடுத்தியோ அப்படியே இந்த உடல்ல உயிர் போச்சுடா. என்ன எங்க கூட போய் சேர்க்கணுமாங்க? நீங்க என்ன அடிக்கிறது? நானே பாதாள சொல்ல போறேன். எந்த வடமதராபுரி பட்டினத்துக்கு இனி முதல் யார் பண்ண? யாருப்பா? அடுத்த சிஎம் நீதான். இந்த நவரத்தன மணிமகுடத்தை உன் மகன் கந்தனுக்கு உன் கரத்தால் மணிமொழி கூட்டி இந்த நவரத்தன முடி இனிமேல் யார் சிரசில் மீது இருக்க வேண்டும்? பேக உள்ள இருந்தாலே நல்லா இருக்கும். எனத்தோடு சேரணும்.
பசுங்கன்றோடு சேர்ந்திருக்கணும். டேய் அந்த பன்னியாட கூட நீ செஞ்சேடாடி. கடைசியில இப்படி நல்லா இருப்பீங்க. இனி முதல் இந்த நாட்டை ஆண்ட உக்கிரசேன மன்னரை விட்டு வைத்தால் நமக்கு காராகர சிறை. இந்நாட்டை நீ ஆள போவதுமல்ல, பார்க்க போவதுமல்ல. போவது கிடையாதா? ஒருவனே மாட வேண்டும். நான் உங்க கூட இருக்கல, ஒழுதி வெடி எங்க எடுத்து போய் சேர்க்கணும்னு பாரு. பொதிக்கணுமா எரிக்கணுமா? இதனா இந்த வடபதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வந்த மன்னரை சிறையில் அடைத்திருக்கிறோம். ஆகையால் மன்னர் இல்லாத நாடு இன்று முதல் இந்த வடபதுராபுரி பட்டணத்துக்கு வம்சனாக இருந்தவர் இந்த நவரத்தன மணிமகுடம் வயசான அந்த 60 வயசு கிழமை அவன் தலையில இருந்ததை விட இந்த சந்தோஷமான செய்தியை என் தங்கையிடம் கூற வேண்டும். உடனே சென்று தேவகி ரோகிணி எடுத்துக்கொண்டு வா. பொள்ளாச்சி மலர் ரொட்டுல பாரு ஜோக்குலே
அதே சந்தர்ப்பம் கரெக்டா வந்து இந்த வடமராவதி பட்டணத்தை ஆளக்கூடிய மன்னனுக்கு மகளாக என்னுடைய பெயர்தான் தேவகி. அது மட்டும் கிடையாது, எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கின்றார். என்னுடைய அண்ணன் பேர் தான் கம்சபூபதி. அது மட்டும் கிடையாது, அன்பு தங்கி ரோட்டில் இருக்கின்றார். அனைவரும் காலையில் எழுந்து அண்ணனை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக தந்தான குயில் தந்தானா தந்தான குயில் தந்தானா நல்லா இருக்கு தொட்டா முள்ளி குத்தாதா கொஞ்சம் பாரு கொஞ்சம் ஒட்டி கொள்ளு சேரு தந்தான கீழ் தந்தானா அரசாணியா அல்லிராணியா கொட்டா முள்ளி குத்தாதா அப்படி இருக்கும் பொழுது நான் யார்? இதுதான் வடமதுராபுரி பட்டினம். இந்த பட்டணத்தை ஆளக்கூடிய உக்ரசேன மன்னனுக்கு மூன்றாவது மகளாக ரோகிணி என பெயர் பெற்று சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் என்னுடைய அண்ணன் பெயர் தான் கம்சன். எனக்கு ஒரு அக்கா இருக்கின்றார். என்னுடைய அக்கா பேர் தான் தேவதை. ஆனாலும் என்னுடைய அக்காவை காண வேண்டும்.
மைனாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன புறா தேடுதி எந்த உள்ளமெல்லாம் ஓடுதி. சின்ன புறா தேடுதி உள்ளமெல்லாம் வாத்துதி. எங்கள் வீட்டு குடியறையில் இன்னொரு கொலுசு சத்தம் செய்யுதி. ரோசாப்பு மாலையிலே ஒரு முல்லைப்பு சேர்கிறது மைனாக்கள் கூட்டத்திலே ஒரு சின்ன புறா தேடுதி வாத்துதி. என்ன அக்கா 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 சொல்லு. ஆமா. எனக்கு இருக்குதா இல்லையா? ஆ? என்கிட்ட பேசாதடி. ஆமா, வைக்கிறேன். என்ன தெரியுமா? அரண்மனை முழுக்க காலை இருந்து உன்னை தேடி 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 பாக்குறேன். அப்படியாக்கா? அரண்மனை எங்குமே இல்லையே, எங்க போயிருந்தேன்? அக்கா, நான் உங்களுக்காக மலர் ஒன்று சொல்றேன். அழகான மல்லி முல்லை பறித்து கொண்டு வந்திருக்கிறேக்கா. பொய் சொல்ல. உண்மையாதான். சத்தியமாகவா? அப்படின்னா உள்ள வந்து பாருங்கக்கா. அரண்மனை உள்ள வந்து பாருங்க. கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, அதெல்லாம் பார்க்கட்டும். என்னக்கா? இருந்தாலும் இருந்தாலும் நான் எதற்காக உன் மேல கோவப்பட போறேன். ஆமா. ஆனாலும் விளையாட்டு சண்டை போட்டு பார்த்தேன். அப்படியா? ஆமா. அதுதான் இருந்தாலும் அக்கா, அக்கா, உங்களுக்கு தந்தை இல்லவா? அதனால இப்போ நீங்க எங்க செல்ல வேண்டும்? இருந்தாலும் அனுதினமும் மல்லி, முல்லை, கோங்கி, மண்டாரை, பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய பலவகையான மலர்கள்லாம் பறித்து பறித்து அண்ணனுடைய பாதத்தை அர்ச்சிக்க வேண்டும் அல்லவா? ஆனாலும் இப்படியும் ஒரு நாள் இருக்கா? அதனால சந்தோஷமா ஆடி பண்ணி கொண்டு போக வேண்டும் அல்லவா? மலர்கள்லாம் பறிச்சு அண்ணனை பார்க்க போகணும். ஆமா. அதனால மலர் வளத்துல சந்தோஷமா ஆடி பாடணும். எப்படி தெரியுமா? அப்படியே சொல்லட்டுமா?
அரண்மனைக்கு அடுத்து பட்ட வேண்டும் அல்லவா? எல்லாம் பேசியே ரெண்டு வண்டி எடுத்துமாவா ஐயா பதமல்ல நான் பணிந்தேனே பாவையால் இங்கு தானே நானே பதமல்ல நான் பணிந்தேனே நான் பணிந்தேனே தஞ்சாக அடிமலர் பணிந்தேன் அண்ணா ஊற்றில் பாதம் பணிந்தேன் நான் பணிந்தேனே பாவையால் இங்கு தானே நானே பதமல்ல நான் பணிந்தேனே நமஸ்காரமே பணிந்துட்டேன் நேரமே நான் பணிந்தேனே பாவையால் இங்கு தானே நானே பதமல நான் பணிந்தேனே பன்னிரால் பதத்தை கழுவி பட்டாரையால் குழைத்து மண்ணின் உள்ளே போக்கு வந்தாரை வாசியாள மலர் உங்கள் பாதத்தை அச்சிட்டபடியால் தேவை என்னையும் தங்கை ரோகிணியும் அள்ளுங்கள் அண்ணா. என்ன சந்தோஷமாக வருகிற என்ன ஒரு மரியாதை வைத்திருக்கார் அண்ணன் மீது ரோகிணி என்று சிறப்போடு வாழ வேண்டும். வாய் வார்த்தைக்கு மட்டும்தான் சிறப்பு சிறப்பு சொல்லுங்க. ஓடி வாடா. நானும் தங்கியும் பள்ளி பாடசாலையில படிக்கும் பொழுது பணியில பணம் வாங்கி போறதுக்கு நாங்க கத்தி கிடக்கணும், பணத்தை கொடுத்து இன்னத்துக்கு கத்தி கிடக்கணும். எதுக்கு தெரியுமா? அந்த குடுக்கரை கொடுத்தா கம்மன் ஆயிடுவான். அதை பார்த்து நான் தான் அடிச்சுக்கிறேன் தலைமையில. பள்ளி படத்துல இருக்க முடியுது. அந்த வனிதா இருக்கிறாள வனிதா, அந்த வனிதாவும் சாந்தி இருக்கிறாளே, ஆமா அவங்க ரெண்டு பேரும் எங்க இருவரையும் வெறுப்பேத்துறாங்கடா. இதுக்கப்புறம் நாங்க இருவரும் பாடசாலைக்கு போக மாட்டோம். எனக்கு பிடிக்கலடா. ஏன் தெரியுமா? அது இல்லடா, அந்த வனிதா பொண்ணு இருக்கிறாள், அவங்க ஊர்ல இருந்து அத்தை வந்தாங்களாம். வரும்பொழுது வாழைப்பழம், கொய்யாப்பழம், அன்னத்து பழம், சீத்தாப்பழம், மாம்பழம், சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்தாங்களாண்டா. சப்போட்டா பால் சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல படையல் போட்டாங்களாம். அதை கொண்டு வந்து பாடசாலையில வச்சு எங்க ரெண்டு பேரும் வெறுப்பேத்துறாடா. அதெல்லாம் எதுக்குடா?
அவங்க அண்ணன் செத்துட்டான். யாரோட என்ன வந்துட்டானுண்ணா? வனிதா அவங்க அண்ணன் செத்துட்டான். அதனால அவங்க வீட்டுல சொந்த பந்தெல்லாம் வந்து இலை போட்டாங்க. அப்படியா? அதனால சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. வனிதாவை நானும் வெறுப்பேத்த போறேன். அதனால எங்க அண்ணனே இப்பவே செத்து போக சொல்லிட்டா. எங்க 2 பேருக்கும் எவ்வளோட செத்து காட்டுங்கண்ணா. செத்து செத்து விடலாங்களா? அண்ணா நீ செத்துட்டா நம்ம வீட்டுல அனைவரும் வாழைப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், சீதாப்பழம், மாம்பழம், சாப்பிட்ட வாங்கிட்டு வருவாங்கண்ணா. அப்புறம் வேறடா கூட மோந்திரம் கூட நான் இறந்து விட்டால் இதுவரை என்னை பார்க்கவே முடியாது. ஐயோ என்ன சொல்கிறாய் நீ? அண்ணா அப்படிலாம் வேண்டாம் அண்ணா. நான் சும்மா சொன்னேன். உன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன் நான். அண்ணா நீ பேசுகிறாயே ஆமா தேவகி ரோகிணி இருந்தாலும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக பால் ஊற்றி சீராட்டி தங்க தொட்டில தாளாட்டி கூட வளர்த்து ஆளாக்கி விட்டேன். ஆகவே செய்ய வேண்டிய சுப காரியத்தை செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நல்ல ஒரு ஆடவனை பார்த்து தாலி கட்ட போறோம். 3 வாட்டி பண்ணாங்க பாரு. மகள் இருவருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்க போகிறேன். திருமணத்தை செல்லலாம். திருமணம்னா எப்படிடா இருக்கும்? அது நீட்டா இருக்குமா, குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, தப்பியா இருக்குமா, சாப்பிட போறியா? திருமணன்றது இந்த கையில குத்துக்கலாம். வா வா எப்படிடா திருமணம்னா எப்படி இருக்கணும்? எப்படிடா பார்க்க வேண்டிய மாப்பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? திருமணம் அதிகமாயிருக்கா? ஆசையா?